டாஸ்மாக் கடைகளில் ரசீது வழங்கும் முறை தொடங்கப்பட்டது. இந்த முறையின் மூலமாக மது கொடுக்க தாமதமாவதால் மதுப்பிரியர்கள் வருத்தமடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களுக்கு டிஜிட்டல் முறையில் ரசீது வழங்கும் நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் முறைகேடாக கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதையும், இரவு மற்றும் விடுமுறை காலங்களிலும் கள்ளத்தனமாக மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதையும், அதனை தடுக்கும் வகையில் மதுபான விற்பனையை டிஜிட்டல் மயமாக்க டாஸ்மாக் நிறுவனம் முடிவு செய்தனர். மேலும் டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு மது ரூபாய் ₹10 முதல் ₹20 வரை கூடுதலாக வைத்து விற்பதாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேல் குற்றச்சாட்டு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்கும் விதமாக டிஜிட்டல் முறையை கொண்டுவர டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று முதல் டிஜிட்டல் முறையில் மதுபானம் விற்பனை செய்வதால் மது கொடுப்பதற்கு தாமதம் ஏற்படுகிறது. இதனால் மதுப்பிரியர்கள் நீண்ட வரிசையில் மதுபானம் வாங்க முடியாமல் திணறி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மாமல்லபுரம், செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம், திருப்போரூர் உள்ளிட்ட அரசு டாஸ்மாக் கடைகளில் மதுபானம் விற்பனை தாமதமாக நடைபெற்று வருவதால் மதுப்பிரியர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். டிஜிட்டல் முறை மது விற்பனை பில் கொடுப்பதில் தாமதம் ஏற்படுகிறது. மேலும் ஸ்கேன் செய்வதில் தாமதம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக அனைத்து மதுக்கடைகளிலும் கூட்டம் அலைமோதுகிறது.